ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தரமான பேனர் எடிட்டிங், அதாவது பர்த்டே பேனர் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிக்சாட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிய ஃபோட்டோங்கிறத கொடுத்துட்டு நான் கொடுக்குற பேக்ரவுண்டை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதில் இருக்க பேக்ரவுண்டை இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் ஆட் ஃபோட்டோன்னு வரும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. என்கிட்ட நான் ஏதாவது ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன், தளபதியோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ ஆடடு கொடுத்தோன்னே உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே இந்த கிராப் பண்ணிப்போம். தேவையான அளவுக்கு தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனால இப்போ கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணி முடித்தோடனே பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஒன்று இருக்கும், ரிமூவ் பீச்சுன்னு. அதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோன்னே கொஞ்சம் சைஸ் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. எரேஸ் பட்டனை கிளிக் பண்ணி கீழே இருக்க ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு ஒப்பாசிட்டி 60-50 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணுங்கள் லைட்டாக. உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் எரேஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபோட்டோ சரியான இடத்துல வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆடியோ ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு அடுத்து எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இது கிராப் பண்ணி, இதில் நான் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிராப் பண்ண தேவை. உங்களுக்கு கிராப் பண்ண மாதிரி இருந்தால் மட்டும் கிராப் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாமல் கிராப் பண்ண வேணாம். இப்போ அந்த ஃபோட்டோ கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஃபுல் பேக் போயிடும். அதில் ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பீச்சு கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்னு வரும். இந்த எஃபெக்டில் B and W இருக்கும் பாருங்கள். அதை சூஸ் பண்ணதான் பிளாக் அண்ட் ஒயிட் மாறிடும். பிளாக் அண்ட் ஒயிட் மாறினோடனே கொஞ்சம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த தாட்டி ஒப்பாசிட்டியை 40-50 வச்சுக்கலாம். காரணம்லாம் லைட்டாக எரேஸ் பண்ணுங்க, ரொம்ப எரேஸ் பண்ணிடுறேன். தமிழக முன்னேற்ற கழகங்கிறதா ரொம்ப முக்கியம். கொஞ்சம் லைட்டாக தொட்டு எரேஸ் பண்ணுங்க. ஓகே, தொட்டு எரேஸ் பண்ணுங்க. ஜூம் பண்ணி இப்போ அந்த தேவையில்லாம எரேஸ் ஆனது மட்டும் ரீஸ்டோர் கொடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ சரியான இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 2 ஃபோட்டோ இருக்கிறதுனால இப்போ சரியான பொசிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ஆடியோ ஃபோட்டோ கொடுத்து பர்த்டே PNG ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது முதல்ல கிராப் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது, அது முதல்ல கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. எனக்கு நான் அந்த இடத்துல வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா, அதனால் வச்சுக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோ இப்போ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு ப்ளூ லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த மூணாவதாக இருக்கிற ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு இப்போ கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு அது மாற்றிக்கிங்க. எனக்கு நான் ஒரு அளவுக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சம் சைடு கார்னர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி நான் நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் வச்சுட்டு லேயர் கிளிக் பண்ணி மூடும் பார்த்தீங்கன்னா எரேஸ் பக்கத்தில் இருக்கிற லேயரை கிளிக் பண்ணி மூடும் பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். இப்போ நம்ம எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹார்ட்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு ஒப்பாசிட்டி 100% வச்சுட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிகிட்டே வரும். வேணுங்கிறது மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணணும். ரொம்ப எரேஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கேவலமாக போயிடும். ப்ளூ லைனுங்கள் சும்மா அடி பார்டருக்கு மட்டும்தான். ஓகே, லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணிகிட்டே இருங்க. எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு எந்த மந்த் பர்த்டேவோ அந்த மந்த்து மட்டும் இப்போ டைப் பண்ணிக்கலாம் தமிழில்.
இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல செட் பண்ணணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கிங்க. சின்ன சைஸ் ஆக்கி நான் இந்த ஓரத்தில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு டெக்ஸ்ட் ஃபாண்டில் போய்ட்டு மை ஃபாண்ட்ஸ் சூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நான் வச்சுக்கிட்டேன். மை ஃபாண்ட்ஸ் வந்து நான் தமிழ் ஃபாண்ட்ஸ் வேணுங்கிற அளவுக்கு வச்சுருக்கேன். அது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறோம், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் தான் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இப்போ அதை சரியான அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்டில் வேணுமோ அந்த மாதிரி ஃபாண்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அநேகமாக இந்த ஃபாண்ட் நல்லாயிருக்குன்னு தோணுது. இந்த லெட்டருக்கும் நம்பருக்கும் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் நல்லாயிருக்குன்னு தோணுது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. வச்சுருக்கேன். இப்போ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸுக்கு போய்ட்டு ஜென்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா டபுள் கலர் வரும். மேலே ஒயிட் அப்படியே இருக்கட்டும், ப்ளூ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த ப்ளூ ப்ளூ கலர் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டபுள் கலர் வச்சுக்கலாம். மறுபடியும் அதே தான் ஜென்ரேட் மறுபடியும் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கலரில் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரோக் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஷேடோவுக்கு போயிட்டு மேலே இருக்கிறது கம்மி பண்ணிட்டு கீழே அதிகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் முன்ன என்ன பண்ணுமோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஃபோட்டோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆடட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஆடட் ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பண்ணிவிட்டு வாங்க. அங்கே ஒரு PNG இருக்கும், தமிழ்நாடு அரசு தலைமை அலுவலகம்ங்கிறத அதை கிராப் பண்ணிக்கலாம். அந்த PNG கூட வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலுக்கு இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் DM பண்ணிடுறோம். ஜூம் பண்ணிக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் ஃபுல்லாக டவுன் கொண்டு போயிடலாம். டவுன் கொடுத்து இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். டவுன் கொடுத்து ஃபுல்லாக பேக்கில் கொண்டு போயிடுவோம் பாருங்கள். இப்போ டவுன் கொடுத்து ஃபுல்லாக பேக்கில் கொண்டு போயாச்சு. இப்போ வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் மட்டும் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ லண்டனில் வந்து மல்டிப்ளுங்கிறத கொடுத்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு செட் ஆக வேண்டிய இடத்துல செட் ஆகிடும். இப்போ மறுபடியும் போய்ட்டு உங்கள் லோகோ இருந்தால் நீங்கள் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறீங்கன்னா லோகோ ஆட் பண்ண தேவையில்லை. ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் லோகோ ஆட் பண்ணிக்கிறேன். லோகோ ஆட் பண்ணதுக்கப்புறம் போய்ட்டு டிக் கொடுத்தாச்சு. மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்தீங்கன்னா தேர்ட் பாயிண்டாக இருக்கும். அது ஃபஸ்ட் எடுத்து HRD 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டூல்ஸில் போய்ட்டு என்னாச்சுன்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா லர்ரு அந்த ஸ்க்ரெச்னஸ் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் அவுட்புட் மட்டும் வருவேன். அவுட்புட் வந்துடுச்சு. இது ஆஃப்டர், இது பிஃபோர் ஆஃப்டர். டிஃப்ரெண்ட் பண்ணி நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ மேலே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.